10 நாளாக சிலிண்டர் இல்லாத சமையல் பண்ண முடியாத கடையில் ஒரு தோசையோ இட்லியோ கடையில் வாங்கி சாப்பிட்டுக்குது அப்படி போய் தான் ஓட்டுறோம். எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க, வீட்டு கட்டட வேலை செய்கிறாங்க. நான் கேட்டேன், ஏன்ப்பா டீ சாப்பிட்டீங்களாண்ணா? இல்லைக்கா, வெளியே போனால் டீ கடை நிறைய கடை காலியாக இருக்குது, ஒரு கப் டீ 40 ரூபா சொல்கிறாங்களாக்கா சிலிண்டர் விலையினால. போன சனிக்கிழமையோடு நின்று போச்சு வணிக ரீதியான சிலிண்டர்லாம். அது இது வரைக்கும் முறையாக வந்து சேரலை. அது சரியான அறிக்கையும் விடாமல் சடனாக திடீர்னு நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் 10 சிலிண்டர் ஸ்டாக்கில் இருக்குது, நம்ம இருக்கிறது ஒன்று தான். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? நாளைக்கு எதில் ஆகணும்? வெறு வயசு ஆகணும். அந்த வெறுவுக்கு காட்டுக்கு ஓடணும். அது பாம்பு கடிதோ தேள் கடிதோ நம்மளுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குங்கிற மாதிரி செய்திலாம் வந்துகிட்டு இருக்கு. உண்மையாக சிலிண்டர்லாம் கிடைக்குதா? கிடைக்கலையா? சிலிண்டர் கிடைக்காது தான் எப்படியே ரோல் போட்டு நடக்கிறோம். கடையில் வாங்கி சாப்பிட்றோம். சிலிண்டரே இல்லை. எவ்வளோ வண்டிகாரத்து கூட ஃபோன் பண்ணி பார்க்குறோம், கிடைக்க மாட்டேங்குது. பின்னாடியே தெரியலப்பா, சிலிண்டர் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். அதை கொடுக்க மாட்டுறாங்களா, என்ன ப்ராப்ளம் என்னன்னே தெரியல. இப்படி இவ்வளோ டிமாண்ட் இதுக்கு முன்னெல்லாம் வந்ததே கிடையாது. 10 நாளாக சிலிண்டர் இல்லாத சமையல் பண்ண முடியாத கடையில் ஒரு தோசையோ இட்லியோ கடையில் வாங்கி சாப்பிட்டுக்குது அப்படி போய் தான் ஓட்டுறோம். எவ்வளோ நாளைக்கு கடையில் வாங்கி சாப்பிட்டா உடம்பு எல்லாத்துக்கும் ஆகுது. சிலிண்டர் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். கடையில் வாங்கி சாப்பிட்டதுனால அந்த கடை இட்லி பிடிக்காத ஒரு நாள் வாந்தி கூட எடுத்துட்டேன். எத்தனை நாளைக்கு கடையில் வாங்கி சாப்பிட முடியும்? 5 நாளாக சிலிண்டர் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம். என்ன பண்ணுறது? ஒரு உதவியும் பண்ண மாட்டுறாங்க. ஒருத்தர் வந்து 25 கப்பல் வருதுன்றாரு, ஒருத்தர் 2 கப்பல் வருதுன்றாரு, ஒருத்தர் பின்னாடியே 4 கப்பல் வருதுன்றாரு. ஒன்று வந்து சேர்ந்துருக்குது. அதுவும் அந்த கப்பல் கேப்டன் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு ஓட்டின்னு வந்ததாக கேள்விப்படுறோம். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எல்லாம் வதந்தி தான். யாரும் உண்மையான செய்தியை சொல்கிறதில்ல. எப்போ வரனே மக்கள் ஒரே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆமாம், எப்போ வர சரியான தகவல் ஒன்றும் இல்லை. கேஸ் தட்டுப்பாடு இருக்குங்கிற மாதிரி சூழல் சென்னையில் கண்டிப்பாக உண்மைதான். போன சனிக்கிழமையோடு நின்று போச்சு வணிக ரீதியான சிலிண்டர்லாம். அது இது வரைக்கும் முறையாக வந்து சேரலை. அது சரியான அறிக்கையும் விடாமல் சடனாக திடீர்னு நிறுத்திட்டாங்க. அதனால் மக்களுக்கு பெரிய பாதிப்பு தான். முதல்ல அறிவிச்சுட்டு முறையாக ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் வராதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கேற்றபடி மக்கள் முன்னேற்பாடாக இருந்திருப்பாங்க. அது கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் யாரும் பீதி அடையாமல் இருந்திருப்பாங்க. இப்போ திடீர்னு நிறுத்திருந்தால எல்லோரும் பீதி அடைஞ்சு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அது கொஞ்சம் அது முறையாக அறிவிச்சிருக்கணும். பெட்ரோலியத்துறைகளாம் கொஞ்சம் சரியாக பார்த்து சொல்லியிருக்கணும், செய்தி சொல்லியிருக்கணும். இன்னொன்று, பெட்ரோலும் தீர்ந்து போகும்னு சொல்லிட்டு எல்லாமே மொத்தமாக போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, இது சரியா? அது சரியில்லை தான். அதுக்கும் முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருக்கணும். யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது, எங்ககிட்ட ஒரு 2 மாதம் இருக்குதுன்னு இப்போ சொல்கிறாங்க. அது முதல்ல சொல்லி மக்களுக்கு புரிய வச்சுருக்கணும். மக்களுக்கு யாரும் வந்து போதிய விழிப்புணர்வு இல்லை. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் செயல்படுறாங்க, அவ்வளோதான். ஒருத்தர் போகிறாங்கன்னா அவங்க பின்னாடி எல்லோரும் பற்றாக்குறை வந்துட போதுன்னு அவசரப்பட்டு போகிறாங்க. அதுதான் நடக்குது. இப்போ அரசாங்கம் என்ன நடக்குதுன்னா, மக்களுக்கு தேவையானது இருக்குதுன்றது வெளிப்படையாக சொல்லணும். எவ்வளோ இருப்பு கையிருப்பு எவ்வளோ இருக்குது, எத்தனை நாளைக்கு வரும், அதுக்கப்புறம் கப்பல் எத்தனை நாளில் வந்து சேரப்போகுது, யாருக்கும் அந்த பாதிப்புலேருந்து வெளிப்படையாக சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கணும். ஏதோ செய்தி ஏதோ விளம்பரம்லாம் போடுறீங்க, இது மாதிரி விஷயம் தான் மெயினாக மக்களுக்கு கொடுக்கணும். ஒரு நாட்டிலேருந்து நம்ம ஒரு நாட்டுக்கு வருதுன்னு சொன்னால் அது குறுக்க ஒரு தடை இருக்கும்போது அது யாரும் கண்ட முடியாது. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஒரு கப்பல் ஒழிஞ்சு போச்சுன்னா அந்த அரசாங்கத்துக்கு தான் நஷ்டம், நம்மளுக்கு நஷ்டம் கிடையாது. நம்மளுக்கு என்ன நஷ்டம்? எரிவாயு நம்மளுக்கு நஷ்டம். என்னடா வந்து வரலையான்ட்டு அது யார் போய் கேட்கணும்? நம்ம அரசாங்கம் போய் கேட்கணும், என்ன சார் இது போல இருக்குதான்ட்டு. நானா பண்ணுறது? அங்கே போர் நடக்குது, நான் என்ன பண்ணுறது? எப்போ எனக்கு நஷ்டம் ஆகி போச்சுன்னா நீ குடிப்பான்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? அதனால தான் அமைதியாக இருக்கிறாங்க. 10 பேர் சேர்ந்து கேட்டால் தான் அதுக்கு ஒரு வழி பிறக்கும். நான் ஒரு ஆள் போய் கேட்டால் நடக்குமா? அதுதான் அரசாங்கோட கடமை. அப்புறம் நிறைய பேர் வந்து என்னன்னா மொத்தமாக போய் பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் வாங்குறது, 25 லிட்டர் பெட்ரோல். அது எல்லாருக்கும் பயம் வந்துடுது. என்னடா நாளைக்கு என்ன இருக்கும் ஏதா இருக்குன்னு எல்லாருக்கும் இயற்கையாக நடக்கிறது தான். அது கொஞ்சம் மின்ஜாக்கிரதையாக இருக்கிறது தப்பு கிடையாது. அதுக்கு பெட்ரோல் பேங்க் என்ன பண்ணுவாங்க, இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? நம்ம தான் அனுசரிச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள்கிட்ட பெட்ரோல்லாம் இருக்குது, நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் இல்லை, ஏன் மொத்தமாக வரீங்கன்னு கேட்குறாங்கல்ல. அது முதல்ல அவங்க அறிக்கை கொடுத்துருக்கணும். பயம் காட்டிட்டு இப்போ பயப்படாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது என்ன பண்ணுறது? ஏமாற்றுறதுன்னு அர்த்தம். இவங்க ஸ்டாக் இருக்குதுன்றாங்க, அவங்க இல்லைன்னு போது ஏன் நீ எதுவும் பண்ணுற? நீ விட வேண்டியது தானே. நிறைய ஹோட்டல் மூடிட்டாங்க, நிறைய பேர் சாப்பிட்றது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதாங்க சொல்ல வரோம். அது அரசாங்கம் பண்ணுற தப்பு. அரசாங்கம் நீங்கள் எப்படியாவது போங்கடா, நாங்கள் ஜெயிக்கணும், நாங்கள் இப்படி சொன்னால் தானே நாளைக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்றது அவங்க தைரியத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் 10 சிலிண்டர் ஸ்டாக்கில் இருக்குது, நம்ம இருக்கிறது ஒன்று தான். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? நாளைக்கு எதில் ஆகணும்? வெறு வயசு ஆகணும். அந்த வெறுவுக்கு காட்டுக்கு ஓடணும்.
அது பாம்பு கடிதோ தேள் கடிதோ நம்மளுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியுமா? இங்க எவன் எங்க எப்படி காடு கட்ட எவன் எப்படி கட்டா நம்மளுக்கு என்ன ஆகுது? சென்னையில எங்கே காடு இருக்கு? சென்னையில் காடு கிடையாது, இருந்தாலும் அவங்களும் படிக்கணும்ல, அவங்க மட்டும் எப்படி படிப்பாங்க? அதை தான் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இப்போ ஓட்டு கேட்கும்போது எப்படி போடுவாங்க? எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க, வீட்டு கட்டட வேலை செய்கிறாங்க. நான் கேட்டேன், ஏன்ப்பா டீ சாப்பிட்டீங்களாண்ணா? இல்லைக்கா, வெளியே போனால் டீ கடை நிறைய கடை காலியாக இருக்குது, ஒரு கப் டீ 40 ரூபா சொல்கிறாங்களாக்கா சிலிண்டர் விலையினால அப்படின்னு இப்போ சொன்னதுனால எனக்கு அந்த விஷயம் தெரியும். வேறு எதுவும் தெரியாது. ஆனால் நம்ம கவர்மெண்ட் நினச்சா சிலிண்டர் நம்ம எப்படி வேணாலும் வாங்கி கொடுக்கலாம், அமுக்குறவங்களுக்கு என்ன பதுக்கி வைக்கிறவங்கள கண்டுபிடிச்சி கூட நம்மளுக்கு செய்யலாம். நம்ம கவர்மெண்ட் சரியில்லைப்பா, இதுதான் உண்மை. பெட்ரோல் பங்க் வைக்கிறவங்களுக்கு லாபம். ஏன்னா ஏற்கனவே வந்து 3 ரூபா 4 ரூபா, அது 100 ரூபான்னும் போது 3 ரூபா 4 ரூபா காட்டுது, இப்போ 15 ரூபா 16 ரூபா காட்டும், அதுலேயே அவங்களுக்கு ஒரு லாபம். இதை பேர் சொல்லி அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க. இதில் பாதிக்கப்படுறது யாருன்னா நம்மள மாதிரி. இப்போ இந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, இட்லி கடை போடுறேன்னு. இந்த அம்மாவுக்கு வந்து கட்டை இங்கே 4 கட்டை தான், அக்கம் பக்கத்தில் சண்டை தான் நடக்கும், புகை வருது அது வருதுன்னு. இப்போ மறுபடியும் இவங்க கட்டையை வச்சு விற்றாங்கன்னா இவங்க இட்லி கடையும் போட முடியாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான். இவங்களுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அடுத்த நிலமை. கவர்மெண்ட் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்குன்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் என்ன மாதிரி நடக்கும்? நீங்கள் எப்படின்னா சண்டை போடுங்கப்பா, எங்களுக்கு அனுப்ப வேண்டியது அனுப்புங்க, நாங்கள் என்ன பண்ணணும், அவங்க பேசி எதுனா ஒரு முடிவு எடுக்கணும்ப்பா. வேற என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு ரொம்ப அவசரப்படுறாங்க. 5000 கொடுக்குறேன் 2000 கொடுக்குறேன்னு அந்த பணத்தை வச்சுருந்தாங்கன்னா கல்புரமா காட்ட முடியும்? சொல்லுப்பா. 2000 ரூபாய் கொடுத்துப்புட்டு இது மாதிரி விலைவாசி ஏற்றினா என்ன பண்ண முடியும்? இப்போ அந்த சிலிண்டர் விலை ஏற்றுறதுக்கு தான் இதெல்லாம் ஒரு ஐடியா கூட இருக்கலாம். அது ஒரு நோக்கம் எங்களுக்கு. கேஸ் கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ பெட்ரோலையும் வந்து ஒரு வாட்ஸ்அப் வதந்தினால சொல்லிட்டாங்க, எல்லா பங்க்லேயும் போய் பெட்ரோல் போடுறாங்க. பெட்ரோல்லாம் இருக்குதான், இப்போ இல்லைன்னா மூடிடுவாங்க. எல்லா பங்க்லேயும் பெட்ரோல் இருக்குது, ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? மோடி கவர்மெண்ட்டால் தான் அதை ரீசால்வ் பண்ண முடியும். ஆனால் இது ஒரு வதந்தினால மட்டும் தான். இப்போ கோடம்பாக்கம் பெட்ரோல் பேங்க் போய் பாருங்கள், நல்லாயிருக்கு. எல்பிஜி கேஸ் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் பயத்தினால போய் பண்ணுறாங்க. இது வந்து பெரிய வதந்திலாம் இல்லை. அப்படி இருந்தால் அது இல்லாமல் இந்த பெட்ரோலை பதுக்கிறவங்களுக்கு ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சட்டமே விதிப்படுத்திட்டாங்க, இதை பெட்ரோல் பதுக்கூடாது, சிலிண்டர் பதுக்கூடாது. இப்போ ஹோட்டல் பெங்களூர் தான் அதிகமாக மூடியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு மூடியிருக்காங்க. இந்த பாலாஜி ஒன் டி நகர், அப்புறம் சில ஹோட்டல்லாம் மூடியிருக்காங்க. ஸோ இது வந்து பெருசு அளவுலாம் இல்லை, மக்கள் பயத்தினால இருக்காங்க. இதை கவர்மெண்ட்டும் சரி சொல்லிட்டாங்க. வேறு எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் பதற்றம் இல்லை. புக் பண்ணாலும் நிறைய பேருக்கு சிலிண்டர் புக் ஆக மாட்டேங்குதுங்கிறாங்களே. அதுதான் லாஸ்ட் 3 டேஸ் அது இப்போ இல்லையே. இப்போ தான் ஒரு அடிஷனல் நம்பர் கொடுத்து புக் பண்ண சொல்லிட்டாங்களா. 21 நாளைக்கு ஸ்டாக் இருக்குன்ட்டாங்களா, 20 நாளில் வந்துடும்ட்டாங்களே. ஆல்ரெடி புக் பண்ணவங்கலாம் வந்துட்டு இருக்கு. புதுசாக ஒரு லாஸ்ட்டு ஒரு 10ஆம் தேதி 11ஆம் தேதி தான் அந்த பிரச்சனை இருந்தது. புக் பண்ணவங்களும் நம்பர் போகல, ஓடிபி வரல, ரீஃபில் ஆகலன்னு. ஆனால் இப்போ அதெல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ என்னன்னா, இப்போ கோடம்பாக்கம் சரக்குன்னு 2 பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த 2 பெட்ரோல் பங்க்லேயே போய் மக்கள் நின்ட்டாங்கன்னா எல்லாரும் வேறு பெட்ரோல் பங்க் பார்க்குறவங்களோ வேறு ஏரியாவில் போகிறோன்னா நினைப்பாங்க, ஐயோ பெட்ரோல் திண்டாட்டமா, எல்லாம் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று மட்டுமே 57,000 கோடி லிட்டர் என்னவோ சம்திங், சரியான எனக்கு தெரியல, அந்த லிட்டர் பெட்ரோல் காலி. ஸோ என்னால் பதட்டினால போய்விட்டாங்க. நிறைய திருவள்ளூர், கோயம்புத்தூர், செங்கல்பட்டுலலாம் பெட்ரோல் பங்கே மூடிட்டாங்க. ஏன்னா பெட்ரோல் இருக்குது, பட் காலி ஆகிடுச்சு. ஒரே நாளில் அவ்வளோ பெட்ரோல் ஸ்டாக் போயிடுச்சுனால மூட்டாங்க. இப்போ கோடம்பாக்கம் ஆர்கா ரோட்டில் பெட்ரோல் இருக்குது, காலைல 6 மணிக்கு கூட்டமாக வந்து, இப்போ போன நைட்டு ஸ்டாக் வந்திருக்குன்னாங்க, காலியாக தான் இருக்குது. இது கேஸு தட்டுப்பாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து அதுக்கான இது வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. கேஸ்லாம் ஒன்றும் தட்டுப்பாடு இல்லை, எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு நல்லபடியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மக்களை பார்த்து ஐயோ கேஸ் இந்த மாதிரி ஆகிருமோ, யுத்தம் நடக்கிறதுனால நமக்கு போதாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இருக்குது.